SIR பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில். இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் அதை எங்களால் அந்த வேலைப்பளுவை தாங்க முடியலன்னு போராட்டம் நடத்துறாங்க. இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்குது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. துப்புரவு தொழிலாளரை என்ன பண்ணாங்க? துப்புரவு தொழிலாளரை அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க நிரந்தரமாக்கணும், ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க. காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போருமா? அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா? வெப்சைட்டு சாரை பொறுத்தவரை வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பீகாரில் இன்னைக்கு 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளச்சோன்னு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசாக இவங்க ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்கே 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதே மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும்.